நம்ம ஊர் நம்ம சோறு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அடுத்த ரெசிபி பனங்கிழங்க வச்சு எப்படி ஒரு அருமையான பர்பி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பனைமரம் அப்படிங்கிறது ஒரு கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. இதோட பழத்திலிருந்து கிடைக்கக்கூடியது தான் பனங்கிழங்கு. பனங்கிழங்கில் ஏகப்பட்ட இரும்பு சத்தும் நார் சத்தும் இருக்குது. இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிழங்கு தான். நான் 4 பனங்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்டு பகுதி அதை எடுத்துகிட்டு தான் நம்ம சாப்பிடணும். இது அப்படியே சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபி செஞ்சும் சாப்பிட்லாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே அதோட தண்டு பகுதி ஃபுல்லாக நீக்கிட்டேன். இப்போது இதுக்கு மேலே நிறைய நார் இருக்கும். அந்த நாரை நான் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துட்றேன். பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சாமனாவே வந்துடும். இப்போது இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துருவும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துருவோன்னா துருவும்போது லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது துருவி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நான் ஒரு 1 கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கிறேன். இது டேஸ்ட்டுக்காக அந்த தேங்காயை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷத்துக்கு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தேங்காய் எடுக்கிறோமோ அதிலிருந்து 2 பங்கு பனங்கிழங்கு துருவல் எடுத்துக்கணும். இப்போது நான் 2 கப் பனங்கிழங்கு துருவல் எடுத்துக்கிறேன். இது பிசு பிசுன்னு இருக்கிறனால ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். இது லைட்டாக நெய் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வதக்க என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாக வந்துடும். இதோட பச்சை வாசம் போனதும் நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பனங்கிழங்கு துருவலும் நம்ம போட்ட சர்க்கரையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் வாசத்துக்காகவும் சுவையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காகவும் நான் 1 ஸ்பூன் நெய்யை இதில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதோட வாசம் சூப்பராக வருது. இது உதிரி உதிரியாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்தும் போது கொஞ்சமாக சேர்த்துனா போதும், நிறையா சேர்த்திடக்கூடாது. இதோட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் அதே அளவு நிலக்கடலையும் தோல் நீக்கி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். எப்படியும் இது பர்பியாக வரக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, இப்படி நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருவோம். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து கட் பண்ணிக்கலாம்.
இது கூட மேலே கொஞ்சமாக வந்து பாதாம் துருவலும் அதே அளவு முந்திரி துருவலும் வந்து தூவிக்கலாம். ஒரு அருமையான பனங்கிழங்கு பர்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.